ஹலோ, சொல்லுங்கள் சார். யா, ஓகே, வெல்கம். மீண்டும் அன்போடு வரவேற்கிறோம் நினைத்தாலே.
சொல்லு மச்சான். டேய் ஜாப் கிடைச்சிருச்சா? இன்னும் இல்லைடா. இன்னைக்கு கூட ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், ஆனால் கிளிக் ஆகல மச்சி. என்ன பண்ணுறதுனே புரியலடா. டோன்ட் வரிடா, சீக்கிரமாக நல்ல ஜாப் உனக்கு கிடைக்கும். நானும் 2-3 இடத்துல சொல்லியிருக்கேன். டேய் டே ஷிஃப்ட் ஜாப் உனக்கு ஓகேவாடா? ஏய் இல்லைடா, நைட் ஷிஃப்ட் ஜாபாகவே பாரு. என்னடா இது, எல்லாரும் டே ஷிஃப்ட் தான் லைக் பண்ணுவாங்க, நீ என்னடானா? இல்லைடா, லாஸ்ட் 3 இயர்ஸாக நைட் ஷிஃப்ட் ஜாப் தான் பார்த்துட்ருக்கேன். நைட்டில் வேலை பார்க்குறதும் மார்னிங்கில் தூங்குறதுமாவே பழக்கமாகிடுச்சுடா. இப்போ பாரு, நைட்டில் படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குதுடா. சொன்னால் நம்ப மாட்டேன், தூங்கி கிட்டத்தட்ட 10 நாள் ஆகுது மச்சி. அது மட்டும் இல்லைடா, எனக்கு இப்போ கிடச்சிட்ருக்கிறப்பே டே ஷிஃப்ட் ஜாப்பில் யாருமே தர மாட்டாங்கடா. ஹலோ ஹலோ அம்மா, சொல்லுப்பா. எப்படி இருக்கீங்க? அப்பா எப்படி இருக்காரு? நாங்க நல்லா இருக்கோம்ப்பா. நீ எப்படி இருக்க? சாப்பிட்டியா? சாப்பிட்டேம்மா. அப்புறம் உன் வேலை விஷயம் என்னப்பாச்சு? இன்னும் இல்லைம்மா, 2-3 இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், ஆனால் ஃபீட்பேக் எதுவும் வரலம்மா. ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லி வச்சுருக்கேம்மா, அவங்களும் எனக்காக தேடிட்டு தான் இருக்காங்க. 1 மாதம் ஆச்சுமா ஜாப் இல்லாமல். கூடிய சீக்கிரம் நல்ல ஒரு ஜாப் கிடைக்கும்னு நினைக்கிறேம்மா. கவலைப்படாதப்பா, கண்டிப்பா கிடைக்கும். பார்ப்போம். அப்புறம் அம்மா, கொஞ்சம் பணம் தேவைப்படுது. அப்பா கிட்ட சொல்லி என் அக்கௌண்ட்டில் போட சொல்கிறியா ப்ளீஸ்? அதுக்கு என்னடா, கண்டிப்பா போட சொல்றேன். அது இல்லைம்மா, ஒவ்வொரு மாதம் நான் தான் உங்களுக்கு பணம் அனுப்பிட்டுருப்பேன். ஆனால் இப்போ ஜாபில் இல்லாததுனால கொஞ்சம் டைட்டாக இருக்குமா. ரூம் ரெண்ட் வேறு கட்டணுமா. டேய் எனக்கு புரியுதுடா, நான் அப்பா கிட்ட சொல்றேன், ஓகேவா? சரி, நீ நல்லா சாப்பிடு, முடிஞ்சா ஒரு தடவை ஊருக்கு வந்துட்டு போப்பா. அப்புறம் ரொம்ப முக்கியம், நல்லா தூங்கு. தூக்கமா? தூங்குறம்மா.
குடிகார பசங்க வண்டி எப்படி ஓட்டுறதுன்னு தெரியாமல் ஓட்டிட்டுருக்காங்க. உங்களுக்கு ஒன்றும் ஆளுங்களே? இல்லைங்க, நல்ல வேளை காரை எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் பார்த்து ஒதுங்கிட்டேன். அதர்வைஸ் ஐ டோன்ட் நோ வாட் வுட் ஹேப்பன் டு மீ. நீங்கள் எப்படி இந்த நேரத்தில் இங்கே தனியாக? இல்லைங்க, பெங்களூரில் ஒரு ஃப்ரெண்டோட மேரேஜ்க்கு போயிருந்தேன். பஸ்ஸு டிலே ஆயிடுச்சு. பஸ் ஸ்டாப் வெளில வந்து பார்த்தா ஒரு ஆட்டோ கூட கிடைக்கல. சரி இப்படியே நடந்து போனால் ஏதாவது ஆட்டோ கிடைக்கும்னு பார்த்தேன். ஓ, உங்கள் வீடு இங்கே தாங்க, சாலிகிராமம். ரொம்ப லேட் ஆகிடுச்சுங்க. இந்த நேரத்தில் நீங்கள் தனியாக போனால் அவ்வளோ சேஃபாக இருக்காது. இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டா. ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ. ஐ மீன், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க. சே அப்படிலாம் இல்லைங்க. ஷூர், ஏதாவது ஆட்டோ கிடைக்குமா? பார்ப்போம். உங்கள் பேர்? ஸ்வேதா. ஏதாவது வண்டி கிடைக்குதான்னு பார்க்குறேங்க. சாலிகிராமம் போகணும். போகலாம் சார். வாங்க ஸ்வேதா. அண்ணா கொஞ்சம் சீக்கிரமாக போங்கண்ணா. சரிங்க சார். நீங்கள் இந்த டைமில் இங்கே எப்படி? என் வீடு இங்கே பக்கத்தில் தான். தூக்கம் வரல, அதான் சும்மா ஒரு வாக் போகலான்னு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எங்கே ஒர்க் பண்ணுறீங்க? ஐ வாஸ் ஒர்க்கிங் வித் B2B இன்ஃபோடெக்குங்க. இப்போ வேலையில் இல்லை, ஜாப் தேடிட்டு இருக்கேன். இந்த லெஃப்ட் தான் எடுக்கணுங்க. என் வீடு இந்த ரோட்டில் தான் இருக்குது. அண்ணா இந்த லெஃப்ட்டில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குண்ணா. இந்த ரோடுண்ணா, இந்த லெஃப்ட். நான் வரேங்க. உள்ளே வாங்கல. இல்லைங்க வேணாம், ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஓகே ஓகே பாய். ஹலோ, உங்கள் பேரை நீங்கள் சொல்லவே இல்லையே. அருண். ஓகே, எங்கள் ஆஃபீஸில் ஒரு வேகன்சி இருக்குது. இஃப் யூ டோன்ட் மைண்ட் உங்கள் நம்பர் கொடுத்தீங்கன்னா என் HR உங்களுக்கு ஃபோன் பண்ண சொல்கிறேன். ஓ ஷுவர், தேங்க்ஸ். என் நம்பர் 9841-444-539. சிஸ்டர், அவங்களுக்கு இப்போ எப்படி இருக்கு? பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லையே? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல சார். நல்ல வேளை அவங்கள நீங்கள் கரெக்ட் டைமுக்கு கொண்டு வந்து அட்மிட் பண்ணிட்டீங்க. நவ் ஷீஸ் அவுட் ஆஃப் டேஞ்சர். சரி, நான் இப்போ கிளம்புறேன். மறுபடியும் காலையில் வரேன். ஏதாவது அர்ஜென்ட்னா ஓகே என்ன சார். கூப்பிடுங்க கண்டிப்பாக. ஓகே, நோ ப்ராப்ளம். ப்ளீஸ். ஓகே சார். ஓகே, தேங்க்ஸ். பாய்ங்க. பாய்.
ஹலோ. ஹாய், நான் தான் நைட்டு வீட்டில் ட்ராப் பண்ணீங்களே. ஆக்சுவலி நைட்டு அவ்வளோ தூரம் அன்டைமில் வந்து ட்ராப் பண்ணீங்க. நான் ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லலை. அதான் தேங்க்யூ ஸோ ஹே, மச். பரவாயில்லைங்க, இட்ஸ் ஓகே. சரிங்க, குட் டே. நான் வச்சிடுறேன். பாய். ஓகேங்க, பாய். எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது டாக்டர். எது உண்மை இல்லைன்னு புரியல. நேற்று அந்த பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆகி நான் அவங்கள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண நிஜமா, இல்லை நான் அவங்கள வீட்டில் ட்ராப் பண்ணது நிஜமா? இந்த ரெண்டு கதையும் என் கண் முன்னாடியே நிற்குது டாக்டர். மிஸ்டர் அருண், நீங்கள் ஒரு மாதமாக தூங்கவே இல்லைன்னு சொன்னீங்க, ரைட்? ஆமாம். ஐ திங்க் யூ ஸ்டார்டட் டெவலப்பிங் இன்சாம்னியா. இன்சாம்னியாவில் சஃபர் பண்ணுறவங்களுக்கு ஹாலுசினேஷன்ஸ் வர ஆரம்பிக்கும். இல்லாதது இருக்கிற மாதிரியும் நடக்காதது நடந்த மாதிரியும் தெரியும். நேற்று நைட் நடந்ததும் அந்த மாதிரி தான். யூ ஆர் ஜஸ்ட் ஹாலுசினேட்டிங். அப்போது நேற்று நடந்தது எல்லாமே ஹாலுசினேஷன் தானா? நோ 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 நோ. ஒரு பக்கம் அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணது, ஆமாம். இன்னொரு பக்கம் அந்த பொண்ணை வீட்டில் ட்ராப் பண்ணது. இந்த ரெண்டு விஷயத்தில் ஏதாவது ஒன்று தான் ரியலாக இருக்க முடியும். அப்போ எது உண்மை, எது நிஜமாக நடந்தது? அந்த பொண்ணு உங்களுக்கு கால் பண்ணதா சொன்னீங்கல்ல, ஆமாம். ரைட்? கால் பண்ணி தேங்க் பண்ணதா சொன்னீங்க. ஆப்வியஸ்லி அதுதான் உண்மையாக இருக்கும். அந்த பொண்ணை வீட்டில் ட்ராப் பண்ணது தான் உண்மை. அப்போ நான் அவங்கள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணது, அவங்களுக்கு ஆக்சிடென்ட் நடந்தது. தட் வாஸ் ஜஸ்ட் யுவர் ஹாலுசினேஷன். ஹே, சொல்லுடா. டேய் மச்சான், என் ஆஃபீஸில் உனக்கு ஜாப் வாங்கிட்டேன்டா. நைட் ஷிஃப்ட் தான். நீ ஏற்கனவே வாங்கிட்டு இருந்த சேலரி விட அதிகம். நீ இன்னைக்கு நைட்டே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு 7 மணிக்கு வந்துரு, ஓகேவா? டேய், ரொம்ப தேங்க்ஸ்டா. ஹோ, ஒரு மாசமா ஜாப் இல்லாமல் சரியாக தூங்காமல் பா கொடுமடா. எனிவே, ஐ திங்க் ஆல் மை ப்ராப்ளம்ஸ் ஆர் கோனா கம் டு an end மச்சான். ஹோ, சரியா ஒரு 7 மணிக்கெல்லாம் வந்துடுறான்டா ஆஃபீஸ்க்கு. ஐ மீன் நம்ம ஆஃபீஸ்க்கு. ஓகேடா, ஓகே, பாய் பாய் மச்சான். ஹோ, அந்த பொண்ணை வீட்டில் ட்ராப் பண்ணது தான் உண்மை. ஆக்சுவலி நைட்டு அவ்வளோ தூரம் அன்டைமில் வந்து ட்ராப் பண்ணீங்க. நான் ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லலை. நல்ல வேலை அவங்கள நீங்கள் கரெக்ட் டைமுக்கு கொண்டு வந்து அட்மிட் பண்ணிட்டீங்க. இந்த லெஃப்டில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குண்ணா. இந்த லெஃப்ட் தான் எடுக்கணுங்க. என் வீடு இந்த ரோட்டில் தான் இருக்கு. ஏதாவது வண்டி கிடைக்குதான்னு பார்க்கணுங்க. காரை எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் பார்த்து ஒதுங்கிட்டேன். அதர்வைஸ் ஐ டோன்ட் நோ வாட் வுட் ஹேப்பன் டு மீ.